குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். பட் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஹாஃப் லெமனாக நான் கட் பண்ணி வச்சுக்கினா ஒரு 3-4 நாளைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் தான் போடுவேன். அதனால் ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ லெமன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இப்போ நம்ம ஹனி மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் நேற்றும் மறந்துட்டேன். ஹஸ்பண்டை தான் வாங்கிட்டு சொன்னேன். ஹனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. குட்டி பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஹனி வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹனியை வச்சு ப்ரெட்டுக்கு தான் சாப்பிட்ருக்கேன். ஹனியை ஃபுல்லாக ப்ரெட் மேலே பேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதனால் இந்த தடவையும் அப்படி பண்ணிவிடுவேணுன்ட்டு சின்ன பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரிய பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஹனி நிறைய எனக்கு தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. அதனால் சரி மிக்ஸ் பண்ணும்போது கலர் பாருங்கள் நல்லா ஹெவி கலராக இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லன்ச் ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கல. அடி பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மேல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் லன்ச்சு ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன். என்னடா டயட்டுன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்காதீங்க. இது என்னோடய கொலீக்ஸ்க்கு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன். அதனால் அது என்னோடய கொலீக்ஸ்க்கு. அண்ட் இதுக்கு குழம்பு வத்த குழம்பு வச்சுருக்கேன். நான் வைக்கிற வத்த குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண அந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆவி பறந்துக்கிட்டே இருக்குது அந்த குழம்புல. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் அதிகமாக நீர் சத்துடையது இதெல்லாம். அதனால் நம்ம வெயிட் லாஸ்க்கு இந்த முட்டைக்கோஸ், சுரக்காய்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் இந்த வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன காய் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.